தலை சிறந்த தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு அடிமனசில் ஆழமான ஆசை உள்ளவங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. நிகழ்ச்சியில் 11 வாரங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சு. 11வது வெற்றியாளருடைய படைப்போட இன்னைக்கு நான் அவங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் சேர்ந்து நிறைய சாப்பிடுவோம், நிறைய சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசுவோம். அந்த சந்தோஷமான தருணத்தில் இந்த குறும்படத்தை நீங்கள்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இயக்குனர்கிட்ட பேசும்போது முத்து இயக்குனர் அவர் என்ன சொன்னார்னா, சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், அது ஆனால் அதை டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டக்கூடாது, ஒரு இயல்பான கதை மாதிரி காட்டணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை குறும்படமாக்கணும் அப்படின்னு இவர் சொன்னது இவருடைய பொறுப்புணர்ச்சியை காட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக சந்திச்சது. அடங்க மறு அப்படிங்கிற குறும்படம் ஒரு தாழ்த்தப்பட்டவங்களுடைய எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. நடித்தவங்க எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடித்த காட்சி எதுனா, அந்த கனவு, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏமாந்து போனவர் ஒருத்தர் சொல்கிற மாதிரி ஒரு கனவு வரும். இந்த மாதிரி பண்ணையார் பணம் தராராம், போய் அதை வாங்க அப்படின்னு சொன்னால் அட்டி பிடிச்சி ஓடுவார்ப்பா. ரொம்ப அருமையாக ஓடினார். அந்த ஃபஸ்ட்ரேஷன், அந்த ஆசை, அதை எப்படியாவது வாங்கிடணும். எனக்கு பார்க்கும்போது ஐயோ எங்கேயாவது விழுந்துட போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்டாயம் பார்க்குற எல்லாருக்குமே தோணியிருக்கும். அதனால தான் இவருக்கு அதிகமான ஓட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக குறும்படம் அடங்க மறு. ரோல் டேப். வழக்கமாக கொடுக்குறத விட குறைச்சலாக இருக்குங்களே. செத்தது என் பாட்டம் தான், என் அப்பஞ்சாவட்டும் சேர்த்து தரேன். இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. வாப்புல வா, வை வை வை, நீனு வையே. சம்பாதிக்கிற காசையும் இப்படி குடிச்சு அடிச்சிட்டா நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நாம உசுரோட இருப்போமா இல்லையாங்கிறது என்ன நிச்சயம்? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான பார்ப்புல. சரியா சொன்ன மச்சான். வாத்தியார் ஐயாவுக்கும் பிரசிடென்ட் அம்மாவுக்கும் வணக்கங்க. நல்லா இருக்கியா வீரையா? ஏதோ இருக்குங்கய்யா. அரசாங்கம் நமக்காக 10 தொகுப்பு வீடுகளை ஒதுக்கி இருக்கு. அதில் ஒன்று வாங்கிக்க. ஏதாவது பணம் செலவாகுங்களா? மற்றவங்கெல்லாம் 5000 7000 கொடுத்துருக்காங்க. நீ ஒரு 2000 ரூபா கொடு போதும்.
அவ்வளவு ஆகுங்களா? வீரையா, அரசாங்கம் நமக்காக 20,000 ரூபா செலவு செய்யுது. நீ 2,000 ரூபாயை சீக்கிரமாக தயார் பண்ணு. தாமதம் பண்ணால் வீடு கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் எங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரிங்கய்யா. எவ்வளவு காலத்துக்கு தான் மழையிலையும் வெயிலையும் ஒண்டி ஒண்டி காலத்தை தள்ளுறது? நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது நல்லதானே மச்சான்? தொகுப்பு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. வந்த மகாலட்சுமி வானான்னு ஒதுக்கிடாதீங்க. இவ்வளவு காலம் நம்ம இருட்டில் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது நம்ம கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருவோம். அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ராப்பகலாம் செஞ்சால போதும்ண்ணே. சீக்கிரத்துல இந்த பணத்தை புரட்டலாம்ண்ணே. நீ தைரியமா கடன் வாங்க. அடிமை வேலை செய்யற உங்களுக்கு 5-10 கடன் தரலாம். 1000-2000 கடன் தர முடியுங்களா? ஐயா, எங்களை நம்பி கடன் தர வேணாம். வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கடாயை நம்பியாவது கடன் தரலாம் இல்லைங்களா? இப்போ சொன்னியே, இது சரியான வார்த்தை முனுசாமி. மனுஷனை நம்பி கடன் கொடுத்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இதுல ஒரு கை நாட்டு வைங்க. இந்தாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் குறைச்சல பணம் வாங்கியிருக்கேன். வீடு கட்ட ஆர்டர் வந்துன்னு சொல்லி அனுப்புகிறேன். போயிட்டு வா. சரிங்க. இந்த ஊர்ல யாருமே வாங்கின கடனை வட்டியை முதலுமா சேர்த்து இவ்வளவு சீக்கிரம் திருப்பி தந்ததில்லை. இந்தாங்க உங்க பத்திரம். ஒரு நிமிஷம் நில்லு வீரையா. என்னங்கய்யா? இந்த வருஷம் நம்ம ஊருக்கு 5 தொகுப்பு வீடு தான் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. அந்த 5 வீட்டையும் நேத்தே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? வாத்தியாரும் பிரசிடென்ட் அம்மா இதை பற்றி எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலையா? தயவு செஞ்சு இதை நான் உங்ககிட்ட சொன்னதா வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரிங்கய்யா. அரசாங்கம் நமக்கு இந்த வருஷம் 5 வீடு தான் ஒதுக்கியிருக்கு. அடுத்த வருஷம் நிச்சயம் உங்களுக்கு வீடு கிடைக்கும். வீடு கட்ட ஆர்டர் வந்தேன்னு சொல்லி அனுப்புகிறேன். போயிட்டு வாங்க. சரி சரி, போயிட்டு வாங்க. வீரையா, அவங்க கையில கொடுத்த 2000 ரூபாய் நம்ம கையில இருந்திருந்தா இந்நேரம் நாமளே ஒரு குடிசையாவது போட்டிருக்கலாம். ஆமாங்க, அவங்க பேசுறத பார்த்தா நமக்கு வீடு தருவாங்கன்னு தோணலை. பேசாம நம்ம பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. அதில் பாதி பணத்தை பிடிச்சிட்டா பரவாயில்லண்ணே. மீதி பணத்தையாவது கேட்டு வாங்கண்ணே. பாத்தியாரையா, 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 எங்க பணத்தை திரும்ப கொடுத்துருங்கய்யா. நாங்க குடும்பத்தோட சேர்ந்து கஷ்டப்பட்டு குருவி சக்கரமா சேர்த்த பணையா கொடுத்துருங்கய்யா. பாத்தியாரையா, 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 கொடுத்துருங்கய்யா. ஐயோ, இந்த வாரம் வெற்றி அடைஞ்ச குறும்படத்தை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு.